வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ இருக்குன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என் பின்னாடி ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும் பார்த்துருக்கீங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து 12th சயின்ஸ் குரூப்க்கான பேட்ச் 2025லேருந்து 26க்கான என்னென்ன இருக்குது நம்ம ஆப்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா PDF கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாடல் MCQ எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்தது PYQ சொல்யூஷன்ஸ். PYQ சொல்யூஷன்ஸ்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க அதில் இருக்க சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்க போகுது. இதை தாண்டி நம்மளுக்கு இந்த மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன் தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆப் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு இல்லை, ஓகேங்களா? மேக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ் எல்லாத்துக்குமே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சொன்னால் பண்ணுங்கள், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே டவுன்லோட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு டேட்டா இல்லை அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பி ஆப் உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. சொன்னால் பண்ணீங்க நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், போர்ஷன்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கான நம்ம 12th சயின்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? ஸோ இது 5த்துக்கான என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் வரும், அது எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சும்மா இன்ட்டு மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம நான் போக போகிறோம் தமிழ். ஓகேங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை இயல், ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 இயல் வரப்போகுது. ஓகேங்களா? இயல் 1, இயல் 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் ரொம்ப ஈஸியான இது தாங்க. ஓகேங்களா? நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பேட்ச்லாம் பேட்ச் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவில் வந்து நல்லா இன்ட்ராக்டிவாக போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது தமிழில் பெருசாக இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக போடுவோம் நாங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைனாக அப்லோட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் எல்லா கிளாஸுக்கான லைவ் எல்லாமே இருக்க போது. நீ என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலையும் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேவா? என்னது ஃபஸ்ட்டு தமிழுக்கானதில் ஃபஸ்ட்டு வந்து இயல் 1, இயல் 2. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. 2 சாப்டர் தான் இருக்க போகுது. 2 சாப்டர் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி, இந்த 3 இருக்க போகுது. ஓகேங்களா? இதில் வந்து பேராகிராஃப் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அடுத்த யூனிட்டை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 யூனிட் கம்பேர் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. இதில் ஒரு ப்ரோஸ், இதில் ஒரு ப்ரோஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 2 ப்ரோஸில் இருந்தால் நம்மளுக்கு பேராகிராஃப் வரப்போகுது. அப்போ நம்ம ஏன்னா ஒரு ப்ரோஸை ஃபுல்லாக படித்தா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, யூனிட் 2. ஸோ இந்த 2 யூனிட் நம்மளாக இருக்க போது இங்கிலீஷில் இருக்க போகுது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். மேக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மேக்ஸில் சாப்டர் 1, அதே மாதிரி சாப்டர் 2, அதே மாதிரி சாப்டர் 3. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் இருக்க போது. இது வந்து ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? செகண்ட் சாப்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? தேர்ட் சாப்டர் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள்ஸில் தான் போகுது நிறைய மார்க் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன பண்ணுங்கள், அதை நல்லா இது பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அதை பார்த்தாலுமே 5 மார்க்ஸில் வரும்போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் சொன்னேன் ஏன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த ப்ளஸ் மைனஸில் வந்து நிறைய மார்க்ஸ் போகணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தப்பாச்சுன்னா ஓவரால் செம்மையாக கூட தப்பாகலாம், ஆன்சரும் தப்பாக வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 சாப்டர் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? 3 சாப்டரில் வந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வெயிட்டேஜான சாப்டர் 5 மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லையும் கண்டிப்பாக அதிகமான வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. செகண்ட் சாப்டர்லேயே அதிகமான வெயிட்டேஜ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இல்லை இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 3 மார்க்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு மார்க் போகிற மெஜாரிட்டியான இடம் பார்த்தீங்கன்னா அந்த 3 மார்க்ஸ் மட்டும் தான். ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த 3 மார்க்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 யூனிட் சொல்லிட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3. இந்த 3 யூனிட் தான் நம்மளுக்கு வந்து இருக்க போது இந்த மிட் டர்ம் போர்ஷன்ஸில் இருக்க போது. ஃபர்ஸ்ட் யூனிட்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், செகண்ட் யூனிட்னது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தேர்ட் யூனிட்னது மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்.
இந்த 3 யூனிட் தான் நம்மளாக போகுது இந்த 12th மிட்டம் போர்ஷனில் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு நிறைய ஒன் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸ்டடி பிளான்ஸ் இருக்குது. ஸ்டடி பிளான்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஸ்டடி பிளான் வேணும், எத்தனை பேருக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு எந்த கேட்டகரிஸில் வேணும், பாஸ் ஆனால் போதுமா, 40+ எடுத்தால் போதுமா, 50+ எடுத்தால் போதுமா, 60+, 70+, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான கேட்டகரியில் ஸ்டடி பிளான்ஸும் சரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சரி வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நாங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுவோம். ஓகேவா. ஸோ ஃபிசிக்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் சொல்லிட்டு தான் பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எழுதிப்போம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் வந்து சாப்டர் 1, நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2, நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 11. ஸோ இந்த 4 சாப்டர் தான் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் மிட்டம் போர்ஷனாக இருக்க போகுது. ஓகேவா. இதில் வந்து சாப்டர் 1 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட் நினைக்கிறேன். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. சாப்டர் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போத்துலேருந்தே நல்லா அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 12th ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேலா. ஸோ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. மிட்டம் போர்ஷன் சொல்லியாச்சு. மிட்டம் எக்ஸாம் எப்போ, ஓகேலா. மிட்டம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூலை எண்டில் வரலாம், அப்படி இல்லைனா மோரார்லெஸ் வந்து இந்த 16 அந்த டேட் பார்த்தீங்கன்னா 16, 17 இந்த மாதிரி இதில் வரலாம். ஓகேலா. எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து என்ன டேட் சொல்லியிருக்காங்க, ஓகேலா, அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சொல்லலனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேலா. ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு என்ன சொல்லியாச்சு முன்னாடி, நம்மளுக்கு உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் PYQ வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம ஆப்பில் எல்லாமே இருக்குது. ஓகேலா. ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12th சயின்ஸ் குரூப்புக்கான எல்லா இதுவுமே அதில் இருக்குது. ஓகேவா. உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸ் தான் இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்க போது. ஸோ என்ன பண்ணுங்கள், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா. தேங்க்யூ.